ஹாய், வெல்கம் டு கவிஸ் கிச்சன். இன்றைக்கி சிக்கன் பாப்கார்ன் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இது ஹோட்டல்ஸில் மட்டுமே நம்ம வாங்கி சாப்பிட்றது. எப்படி நம்ம வீட்டில் ஈஸியான மெத்தடில் செய்யலாம் அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு சிக்கன் போன்லெஸ்ஸாக நம்ம வாங்கி நல்லா குட்டி குட்டி பீஸாக நம்ம எவ்வளோ சின்னதாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ குட்டி குட்டி பீஸாக எடுத்துக்கிட்டு இதுக்கு ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். நான் அதுக்கு ஒரு முட்டை, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு, மிளகாத்தூள், சிக்கன் மசாலா, அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கலாம், டேஸ்ட் மேக்கரை தான் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், வினிகர் 1 ஸ்பூன் போட்டு, இல்லைன்னா லெமன் கூட நம்ம கலந்துக்கலாம். போட்டு நல்லா கலந்து இதை நல்லா ஒரு மணி நேரம் நம்ம ஊற வைக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஊற வைக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ சிக்கன் நல்லா உள்ள ஜூஸியாக நல்லா இருக்கும். இது நல்லா நான் 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்த சிக்கனு. இதை இந்த பிரெட் க்ரம்ஸ் போட்டு நம்ம பரட்டி எடுத்து வைக்கணும். இந்த பிரெட் க்ரம்ஸ் நான் இன்ஸ்டாமார்ட்டில் வாங்கியிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா பெருசு பெருசாக இருக்குது. இது நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் லிங்க் கூட தரேன். இது நல்லா கலந்து ஒன்று ஒன்றா நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். எல்லாத்தையும் ஒரு சிக்கனாக நல்லா 2 வாட்டி 3 வாட்டி கோட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுட்டு, ஒரு எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு, நல்லா எண்ணெய் காஞ்சோன்னே ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுக்கணும். சிம்மில் வச்சுட்டு இது ஒரு 4-5 போட்டு நல்லா பொறுமையாக பொரித்து எடுத்தோம் அப்படின்னா வெளியில் நல்லா மொறுமொறுனும், உள்ளே நல்லா ஜூஸியான ஒரு சிக்கன் பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சு. இது பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள், கேட்டுகிட்டே இருப்பாங்க. இதுக்கு நான் வீட்டிலே செஞ்ச ஒரு மைனஸ் வச்சு தான் கொடுத்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.